பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த 4ஆம் நாள் உபவாச ஜெபத்தில் நாம் வேதத்தை இன்னும் அறிந்து கொள்ளப் போகிறோம். இன்றைக்கு யாத்திராகமம் 21 அதிகாரம் முதல் லேவியர் ஆகமம் 3 அதிகாரம் வரை நாம் பார்க்க போகிறோம். மோசே எழுதின உடன்படிக்கையின் புஸ்தகத்தில் 10 கற்பனை இருந்ததா? நியாயப்பிரமாணமாகி 10 கற்பனை இருந்ததா? ஆம், இருந்தது. இது கற்பனைகளை கொடுக்கப்படுவதற்கு முன் வாய்மொழியாய் தேவன் சொன்னதை வைத்து எழுதிய முதலாம் உடன்படிக்கை பண்ணப்பட்டது. யாத்திராகமம் 24 அதிகாரம் 3 to 8 உள்ள வசனங்களில் நாம் அதை பார்க்கலாம். முதல் உடன்படிக்கை பண்ணும்போது கற்பனைகள், உடன்படிக்கை பெட்டி, மன்னா, தளிர்த்த கோல் எல்லாம் இருந்ததா அப்படின்னா அப்ப அதெல்லாம் இல்லைங்க. மோசே எத்தனை முறை மலை ஏறினார் அப்படின்னா யாத்திராகமம் 24 அதிகாரத்துல ஒரு முறையும், யாத்திராகமம் 31 அதிகாரத்துல இன்னொரு முறையும், யாத்திராகமம் 34 அதிகாரத்துல ஒரு முறையும், மொத்தம் 3 முறை அவர் மலை ஏறினார். 10 கற்பனைகள் அடங்கிய நியாயப்பிரமாணத்தை கேட்டு வந்து எழுதி உடன்படிக்கை பண்ணினது முதல் முறை. 2வது முறை 10 கற்பனைகள் பலகையும் இன்னும் பிரமாணங்களையும் கொண்டு வந்து பலகையை உடைத்து போட்டார். இது 2வது முறை. 3வது முறை பலகையோடு போய் தேவன் எழுதி கொடுத்த கற்பனைகளையும் இன்னும் பிரமாணங்களையும் பெற்றுக்கொண்டு வந்தார். இது 3வது முறை. மோசேக்கு உதவியா இருந்தது யார்? ஆசாரியனாய் அழைக்கப்பட்ட ஆரோன், மிரியாம் அவருடைய சகோதரி. ஏபோத் என்றால் என்ன? பிரதான ஆசாரியர் அணிகிற தோளில் முன்னும் பின்னும் தொங்கவிடும் ஒரு சிறிய நிலையங்கி. இது பொன், இளநீலம், இரத்தாம்பரம், சிவப்பு மற்றும் தெரிந்த மெல்லிய பஞ்சு நூலால் செய்யப்பட்டது. இவைகள் முறையே தெய்வீகம், பரலோகம், ராஜரிகம், பலி மற்றும் நீதியை குறிக்கும். அதில் 2 கோமேதக கற்கள் மார்பில் 2 புறமும் 6 கோத்திர நாமங்களுடன் பதிக்க வேண்டும். இவைகள் ஊரிம், தும்மிம் என்கிற பாக்கெட்டுக்குள்ளும் தேவனிடத்திலிருந்து முடிவுகளை மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் போய் பெற்றுக்கொள்ள உபயோகப்படுத்தப்பட்டது. எந்த வயது வரை சிறுவன் என எண்ணப்பட்டனர்? யாத்திராகமம் 30 அதிகாரம் 14வது வசனம், என்னாகமம் 14:29 20 வயதுக்குட்பட்டவர்களை சிறுவர்கள் என்று எண்ணப்பட்டனர். ஓய்வு நாள் ஆசரிப்பு யாருக்கு அடையாளம்? இஸ்ரவேல் மக்களுக்கு. பரிசுத்த ஜாதியாய் பிரித்தெடுக்கப்பட்ட ஜாதியாய் ஆக்கினேன் என்பதற்கான அடையாளமாகவும், யாத்திராகமம் 31 அதிகாரம் 13வது வசனத்திலும் எகிப்திலிருந்து விடுதலை பண்ணி இளைப்பாறச் செய்தார் என்பதற்கு அடையாளமாகவும், உபாகமம் 5 அதிகாரம் 15வது வசனமும் தேவன் படைப்பில் ஓய்ந்திருந்தது அந்த நாளை அவர்களுக்கு கொடுத்தார். அடுத்ததாக கன்றுக்குட்டி எதற்காக உண்டாக்கப்பட்டது? யாத்திராகமம் 32 அதிகாரம் 1 எகிப்திலிருந்து அழைத்து வந்து தேவனிடம் மலைக்கு போன மோசே திரும்பி வராததை கண்டு தங்களுக்கு வழி நடத்தும் தெய்வம் எகிப்தில் பாரம்பரியமாய் கன்றுக்குட்டியை உண்டாக்கினார்கள். திறப்பின் வாசலில் மோசே நின்றானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்கிரக ஆராதனை செய்தவர்களை அழிப்பேன் என்று தேவன் சொன்னதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தன்னை அழிக்க வேண்டி தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு முன் நின்று மோசே தன்னை ஒப்புக் கொடுத்தார். இதைத்தான் சங்கீதம் 106:23 மோசே திறப்பில் நின்றான் என்று சொல்லப்பட்டுள்ளது. எபிரேயர் 11:19 ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட்டு பாவனையாய் அவனை மீண்டும் உயிரோடு எடுத்துக்கொண்டான் என்று சொல்லப்பட்டதை போல கர்த்தர் ஈசாக்கை காப்பாற்றியதை போல மோசேவையும் காப்பாற்றினார். யார் நகை கலட்ட வேண்டும்? யாத்திராகமம் 33 அதிகாரத்துல 5-6 வசனங்கள்ல சொல்லி தெய்வ வணக்கம் செய்யாமல் விக்கிரக வணக்கம் செலுத்திய வணங்கா கழுத்துள்ள இஸ்ரவேலர் அவர்கள்தான் தங்கள் நகைகளை கழட்ட வேண்டும் என்று அந்த பகுதியில பார்க்கிறோம். தேவ மகிமை மோசே காணும் போது எத்தனை முறை தெய்வத்துவத்தை அவர் பார்த்தார் அப்படின்னா, யாத்திராகமம் 33:21-23 முடிய, யாத்திராகமம் 34:5-6 2 இடங்கள்ல பார்க்குறோம். கண்மலை வெடிப்பில் வைத்து
மூடியது ஒன்று, எதிரே கடந்து போகிறது ஒன்று ஆகிய இரண்டு தேவத்துவங்களை அவர் அந்த இடத்துல கண்டார் என்று பார்க்கிறோம். தேவன் விரும்பாத மிகப்பெரிய பாவங்கள் எவைகள் அப்படின்னா, ஒன்று அந்நிய நுகப்பிணைப்பு, மற்றொன்று விக்கிரக ஆராதனை. எத்தனை முறை கற்பனைகளை கொண்டு வந்தான்? 2 முறைகள். யாத்திராகமம் 31 அதிகாரம் 18, 34 அதிகாரத்தில் 29 நம்ம பார்க்க முடியும். மோசே முக்காடு போட்டிருந்தது ஏன் அப்படின்னா, 10 கற்பனைகளோடு 2 முறை வரும்போது அவனுடைய முகம் பிரகாசமா இருந்ததுனால இஸ்ரவேல் பயந்ததால் முக்காடு போட்டிருந்தார். நமக்கும் பயமில்லை, முக்காடும் இல்லை. யாத்திராகமம் 34 அதிகாரத்தில் 29வது வசனத்தில் நம்ம பார்க்கணும். அது இஸ்ரவேலர் போட்டிருந்த பொன் ஆபரணங்கள் தான் ஆசரிப்பு கூடாரம் கட்ட தந்தார்களா அப்படின்னா, யாத்திராகமம் 35:22 ஆம், அவர் தந்தார்கள். லேவியர் ஆகமத்தை பார்க்க போகிறோம். பலிக்கு எந்தெந்த ஜீவராசிகள் பயன்படுத்த சொல்லியிருந்தார் ஆண்டவர் அப்படின்னா, காளை, வெள்ளாடு, செம்மறி ஆடு, புறா குஞ்சுகளை பயன்படுத்தும். முதல் 3 பலிகள் எவைகளை உணர்த்துகின்றன அதை நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று சர்வாகன தகன பலி, அதாவது நம்மை நாமே பாவத்துக்கு இயேசுவை போல மரித்து தகனிக்க வேண்டும். 2வது போஜன பலி, நமது உழைப்பின் பலனை தேவனுக்கு கொடுக்க வேண்டும். 3வது சமாதான பலி, இயேசுவின் மாம்சம் இரத்தத்தை புசிக்கும் சமாதான திருவிருந்து என்று சொல்லப்படுகிறது. தொடர்ந்து வேதத்தை வாசிங்கள், தியானிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.